என்ன ஃபார்முலா? அவனுக்கு அந்த தம்பி எனக்கு சொன்ன செய்தியின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் வேறொன்றுமில்லை, அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஃபார்முலாவை சொல்கிறான். நீண்ட நெடிய நாட்களாக இப்படியே இருந்தேன், வெறியிலே இருந்தேன், எப்பொழுது பார்த்தாலும் யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை, யாரோடும் உரையாட விருப்பம் இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் இதிலே அடிமையாகி இதன் மீதே கவனத்தோட இருந்தோம், வேறு எதை பற்றியும் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு செல்பேசி கிடைத்தால், தொலைபேசி மொபைல் கிடைச்சா போதும், அப்படியே உட்கார்ந்துருவோம். ஆனால் எங்களை சுற்றி இருந்த சில பேர் சில செய்திகளை சொன்னார்கள், நண்பர்களாக கிடைத்தார்கள். அவர்கள் எங்களுக்கு சில செய்திகளை பேச ஆரம்பித்தார்கள். குறிப்பாக நீங்கள் படைக்கப்பட்டவருடைய நோக்கம் என்ன என்று எனக்கு சொன்னாங்க. சொல்றான், இது என்னடா வெறுமனே உலகத்தில் நீ வந்தது சும்மா அப்படின்னு நினைச்சியா? நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் எதேச்சையா நடக்குது? இல்லவே இல்லை. உலகத்தில் நடக்கிற எல்லாம் ஒரு பிளான், ஒரு திட்டம், ஒரு சிஸ்டம். மொத்த உலகமும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உலகத்தில் தனி ஆள் இல்ல, உங்களுக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாத தனி மனுஷன் இல்ல. உலகத்துடைய ஒவ்வொரு தூசியோடும் துரும்போடும் இலையோடும் எறும்போடும் நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள். ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இல்லாம உலகத்துல தனிச்சு ஒண்ணுமே கிடையாது. ஆனா பாக்குறதுக்கு அப்படி தெரியும். பூமி இருக்குது, இந்த பால்வீதி மண்டலத்தில் பூமி சுத்தி கொண்டே இருக்கிறது. பார்த்தால் பூமி தனியாக இருப்பதை போல தோணும். ஆனால் தனியாக இருக்கிறது அந்த பூமி சந்திரனோடு, சூரியனோடு, வியாழனோடு, வெள்ளியோடு, இன்னவர கோள்களோடு அதற்கு இடையில ஒரு சின்ன பிணைப்பு ஏற்படுத்தப்பட்டு கண்ணுக்கு புலப்படாத ஒரு காந்த சக்தியால், ஒரு ஈர்ப்பு சக்தியால் கட்டி இழுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவியல் சொல்கிறதா இல்லையா? அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த உலகத்தை எல்லாம் ஒரு பிளான், ஒரு சிஸ்டமேட்டிக், ஒரு திட்டமிடல். சும்மா வந்தோம் சும்மா செத்தான் இல்லப்பா, நீ ஒரு நோக்கத்துக்காக நீ வந்திருக்கிறாய் என்பதை எங்களுக்கு சொன்னார்கள். அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற தவறினால் உலகத்தில் வாழுகிற பொழுது அந்த தார்மீக உரிமைகளை, கடமைகளை செயல்படுத்த மறந்து ஏனோதானோ என்று நான் வாழ்வேன், சுகமா வாழ்வேன், எப்படினாலும் வாழ்வேன், எவனே என்று கேட்கக்கூடாது என்கிற மனநிலையில நீங்கள் இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுவிடப்பட மாட்டீர்கள். ஒரு நாள் நீ கேள்வி கேட்கப்படுவாய். இதை எல்லாத்தையும் உருவாக்கி நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சர்வ சக்தி ஒரு நாள் உன்னை கூப்பிட்டு விசாரிக்கும். நீ பதில் சொல்லி ஆகணும். சும்மா போயிடலாம் நினைக்கிறியா? முடியாது. சும்மா போயிடலாம், முடியவே முடியாது. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போனா ஹோட்டல்காரன் விடுவானா? தெரியாட்டி விடுவான். ஆனா அந்த சர்வ சக்திக்கு தெரியாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, எல்லாம் தெரியும். ஆற்றல் படைத்த அந்த இறைவனுக்கு தெரியாம எதுவும் இல்லை, எல்லாம் தெரியும், எல்லாம் ரெக்கார்டு, எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் கேள்வி கேப்பா, ஆன்சர் பண்ணணும் என்கிற செய்தி எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. இறைவன் முன்னால் நிறுத்தப்படுவோம், கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவோம். அந்த கேள்விக்கு சரியான பதிலை நாம் அளிக்கவில்லை என்று சொன்னால் இறைவனால், படைத்த இறைவனால் நாங்கள் துன்புறுத்தப்படுவோம் என்கிற செய்தி எங்களின் ஆழ்மனதிலே சொல்லப்பட்டது. மீண்டும் மீண்டும் விதைக்கப்பட்டது. எங்களை சீர்திருத்திக் கொள்ள அதுவே காரணம். நீங்க இதை விதைச்சிருங்க. ஒன்னே ஒண்ணு, இந்த உணர்வை. இது ஒரு நாள்ல சும்மா லேசா சொன்ன உடனே ஒரு 10 நிமிஷம் கூப்பிட்டு பிள்ளைய உட்கார வச்சுப்பா, அல்ல ஒருத்தர் இருக்காம்பா, இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்காம்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே எல்லாம் அப்படியே புரண்டாரு. தொடர் முயற்சி.